ஓகே ஓகே. விரலை பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்லும் போது என்ன இழுத்துருக்குது. கண்டிப்பா. பயம்னு சொல்லும் போது நான் அதை என்ன லிட்ரலா பிசாசுக்கு முன்பதாக நின்று நான் அலறி இருக்கிறேன். டிவிக்குள்ளேருந்து குதிச்சு பிசாசு ஓடிறத பார்த்துருக்கிறேன். அதான் அப்படியே குச்செல்லாம் எழும்பி ஒரு மனுஷன் மாறி நின்று சில நிலங்கள்ல இந்த புத்து இருக்கும். ஓகே ஓகே. அந்த புத்துக்குள்ள சில பிசாசினுடைய வல்லம் அந்த பாம்புகள் இருக்காது. இப்போ நீங்கள் அதை கிளியர் பண்ணும் போது என்ன ஆகும்னா, அப்படிப்பட்ட கிளியர் பண்ணிட்டு ஒருத்தவங்களுக்கு வித்துருவாங்க பாருங்க, இது அந்த ஆவி அங்கேருந்து போவாது. அந்த ஆவி அந்த நிலத்திலேயே தான் அங்கேயே இருக்கு. ஓகே ஓகே. தற்கொலை செஞ்சுக்கோ தற்கொலை செஞ்சுக்கோ தற்கொலை செஞ்சுக்கோ. என்னால் ஊழியம் செய்ய முடியல, ஜெபிக்க முடியல, ஒன்றுமே என் ஜனங்களை விசாரிக்க முடியல, எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஓன்னு அவர் மேலே கையை வச்சு ஜெபிச்ச உடனே சொல்லியிருப்பாங்களே, இப்போ நாங்கள் கரெக்டாக தான் இருக்கிறோம் எல்லாத்துலேயும், பட் ஆனால் இந்த சூழ்நிலை எங்களுக்கு மாற மாட்டேங்கிற வேர்டு கேள்வி நீங்களே எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. யாருமே வந்து அந்த லேடிக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியே வந்துருச்சு. பிசாசு வெளியே வந்து அது சொல்லுது, எப்படி உள்ள வந்தேன்னு கேட்டேன். சரி, அவர் கணவர் மூலியமா தான் உள்ள வந்தேன் அப்படின்னு கை காட்டுச்சு. எப்படி அவர் மூலியமா உள்ள வந்தேன்? அவரு சரக்கு பார்ட்டி, அப்படி அவர் சாரையும் குடிப்பாரு. பூட்டப்பட்டு இருக்கிற அவங்க வீடுகளுக்குள்ள ஒரு சுழல் காற்று வந்து, அந்த சுழல் காற்றுல இருந்து இயேசு அப்படி வெளியே வந்து இந்த பெட்டி பேக்ஸரை பார்த்து, பெட்டி ரைஸ் அப், ஸ்டாண்ட் டு யுவர் ஃபீட். ஈடன் டிவி இன்ஃபேக்ட் அவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிரேட்டஸ்ட் மினிஸ்ட்ரி, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மினிஸ்ட்ரி, கோயிங் டவுன் டு பீப்புள். ஓகே, ஒருத்தருக்கே போய் அவங்களோட பர்சனல் டெஸ்டிமனிஸ் எடுத்துக்கிட்டு அதில் இவங்க கேட்குற அந்த கொஸ்டின்ஸும் ஃபார் த பப்ளிக், ஓகே, புரியுற மாதிரி டு எஜுகேட் பீப்புள். பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது ஐ எம் மோர் இன்ஸ்பயர்ட். ஓகே, நான் நிறைய டைம் அவங்களோட சேனல் நானும் வாட்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ வாண்ட் யூ டு வாட்ச் திஸ் அண்ட் ஷேர் இட் டு மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஸோ தட் many people, நிறைய பேருக்கு என்னன்னா they will understand, they will know like இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு. Again, subscribe பண்ணுங்க, இவங்களை ப்ரோமோட் பண்ணுங்க and keep them in prayers because they are doing a greatest work for the God's kingdom. Thank you everyone. Bye bye. டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது. சந்திச்சிருப்பீங்க. இப்போ ஊழியக்காரங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்குது இல்லை, பிசாசின் பிடிகள் வந்து அவங்களே ரொம்ப அட்டாக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, பட் அதுலேருந்து விடுதலை ஆகணும்னா இப்போ அதுக்குன்னு நம்ம தனிப்பட்ட ஒரு ஃபோக்கஸ்டு பண்ணணுன்றீங்களா? அந்த பிசாசின் ஊழியக்காரங்க ஏன் முதல்ல மாற்றாங்கன்னா அதுவும் ஒரு அறியாமை. ஓகே ஓகே. ஜப குறைவு, தேவனுடைய பிரசன்ஸ் குறைவு, உபவாச குறைவு, வார்த்தை குறைவு, தேவனுடைய சித்தத்துக்கு விலகி செய்யும் போது அவங்க பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ள போய் சிக்கிக்கொள்றாங்க. ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். எங்கேருந்து வந்தார் பேர்லாம் கேட்கல, பட் தன்னை பாஸ்டர்னு சொன்னார். சரி, பட் ஓன்னு அழுதார். நான் கேட்டேன், என்ன பாஸ்டர் அழுறீங்க சொல்லுங்க. அவர் சொன்னார், என் சபையில் ஒரு காம்பவுண்ட் வால் போட்டேன், அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒரே பிரச்சனை பண்ணான். ஆனால் அந்த காம்பவுண்ட் வால் எப்படியோ நான் அதெல்லாம் மீறி காம்பவுண்ட் வால் போட்டுட்டேன். ஆனால் ஏதோ மந்திரம் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். அன்றையிலேருந்து அந்த காம்பவுண்ட் வால் கட்டி முடிச்சிலேருந்து என்னுடைய சிந்தையில் பயங்கர போராட்டம். ஓகே ஓகே. என்னை ஏதோ ஒன்று என் தலைக்குள்ளே இருந்து சொல்லிக்கிட்டே இருக்குது, தற்கொலை செஞ்சுக்கோ தற்கொலை செஞ்சுக்கோ தற்கொலை செஞ்சுக்கோ. என்னால் ஊழியம் செய்ய முடியல, ஜெபிக்க முடியல, ஒன்றுமே என் ஜனங்களை விசாரிக்க முடியல, எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஓன்னு அழறேன். அவர் மேலே கையை வச்சு ஜெபிச்ச உடனே பொத்துன்னு தூக்கி வீசப்பட்டார். ஓகே. எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள அவ்வளோ ஒரு மாற்றம். அப்போ அந்த வல்லமையை நம்ம உடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிசாசின் கட்டு அப்படியே சிந்தையில் அந்த தலையிலேருந்து வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா உடனே அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு தான் நம்ம வந்து இதை நம்ம செயல்படுத்தணும். இப்படிப்பட்ட தேவ ஊழியர்கள் கூட நிறைய பேர் கட்டப்பட்டு சில ஊழியக்காரர்கள் வியாதிப்பட்டு கூட இருக்கிறாங்க. பிகாஸ் அதான் நான் சொன்ன மாதிரி லேக் ஆஃப் ப்ரேயர்.
ஓகே ஓகே. நல்லா ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனை பிசாசை தொடவே முடியாது. கர்த்தருடைய வசனத்தை தினமும் தியானித்து வசனத்தை பேசிக்கிட்டு வசனத்தை மனப்பாடமா வச்சிருக்கிற ஒரு தேவ மனுஷனை பிசாசு தொட முடியாது. தேவனுடைய சித்தத்துல நடக்கிற தேவ மனுஷனை பிசாசு தொட முடியாது. இதை தவிர்த்து அவங்களா ஊழியத்தை கொண்டு போகணும்னு நினைச்சு அவங்களா சில காரியங்களை பண்ணணும்னு நினைச்சு, அப்படி சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, சில நிலத்தை வாங்கிட்டு மாட்டிப்பாங்க. சில நிலங்கள்ல சில சாபங்கள் இருக்கும், அல்லது சில நிலங்கள்ல சில சர்பத்தின் வல்லமைகள் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை, இது சில பேருக்கு சொன்னா அது ஒரு விளையாட்டு மாதிரி தெரியும், பட் இதுதான் உண்மை. என்னன்னா சில நிலங்கள்ல இந்த புத்து இருக்கும். ஓகே ஓகே. அந்த புத்துக்குள்ள சில பிசாசினுடைய வல்லம், அந்த பாம்புகள் இருக்காது. இப்போ நீங்க அதை கிளியர் பண்ணும் போது என்ன ஆகும்னா, அப்படிப்பட்ட கிளியர் பண்ணிட்டு ஒருத்தவங்களுக்கு வித்துருவாங்க பாருங்க, இது அந்த ஆவி அங்கேருந்து போவாது. அந்த ஆவி அந்த நிலத்திலேயே தான் அங்கேயே இருக்கு. ஓகே ஓகே. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அதுங்க ஜெபிச்சா சொல்லும், ஏன் நிலத்தை இவ என்ன துரத்திட்டு இவன் வீடு கட்டி இருக்கிறா, என்ன துரத்திட்டு இவன் ஊழியத்துக்கு வாங்கி இருக்கிறான் அப்படின்னு பிசாசுகளை பேசும். ஓகே ஓகே ஓகே. அப்ப அந்த நிலத்துல யார் இருக்கிறான்னா சாத்தானுடைய வல்லமை. அவனுடைய குடியிருப்பா இருந்ததை நம்ம அகற்றி அதை நம்முடைய குடியிருப்பா மாற்றி அந்த நிமித்தம் என்ன செய்யணும், பிசாசின் வல்லம் அந்த சந்ததியோடு போராடும், அந்த பிள்ளைகளோடு போராடும். அப்போ அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்னஸ், நிறைய கணவன் மனைவிக்கிடையே சண்டை, அல்லது குடிகாரங்களாக மாறிடுவாங்க, அல்லது சபை ஆரம்பிச்சாங்கன்னா அந்த சபையில் வந்து பயங்கரமான போராட்டங்கள். இப்போ சமீபத்தில் கூட செங்கல்பட்டில் ஒரு ஐயா இந்த மாதிரி தான், ஒரு நிலம் வந்து அது ஒரு சாபம் நிறைந்த நிலம். அந்த நிலத்தில் வசித்த எல்லாருமே இறந்துட்டாங்க, ஒருத்தர் விடாத எல்லாருமே செத்துட்டாங்க. ஸோ அந்த நிலமே ஒரு மரண நிலம்னு அழைக்கப்பட்டது. அந்த நிலம் சீப்பா வந்ததுன்னு சொல்லிட்டு இவர் ஊழியத்துக்குன்னு வாங்கிட்டார். வாங்கின அந்த நாள் முதற்கொண்டு இவருடைய வாழ்க்கையில ஒரு பிசாசின் வல்லமை போராட ஆரம்பிச்சது. எப்பவுமே சிக்னஸ், எப்பவுமே மருத்துவமனை போராட்டம், இதே மாதிரி. அப்போ ஒரு நாள் மரணத்துக்கு ஏதுவான ஒரு போராட்டத்துல அவர் இங்க கூட்டத்துக்கு வந்திருந்தார். அப்ப ஜெபிக்கும் போது பொத்துன்னு கீழே விழுந்தார் அந்த ஊழியர். அப்படி மனைவிக்குள்ள இருந்து ஒரு சர்பத்தின் ஆவி வெளியே வருது. அப்ப அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த கட்டை உடைச்சு உடைச்சு உடைச்சு, நான் இங்க ஜெபிக்கும் போதே கர்த்தர் அவங்களுடைய நிலத்தை காட்டுறார். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த நிலத்தை காட்டார். அந்த நிலத்துல மரணம் இருந்தது, அந்த நிலத்துல சர்பம் இருந்தது. அப்ப நான் ஒண்ணு ஒண்ணா சொல்ல 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 இங்க விடுதலை நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் அந்த நிலத்தை எனக்கு காட்டுறாரு. அந்த நிலத்துல நான் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். பட் இங்க இவங்க 2 பேருக்கு விடுதலை. அந்த நொடி பொழுதே என்னாச்சு, அவங்களுடைய எல்லா கட்டம் உடைஞ்சு ஃப்ரீ ஆகி இங்க இருந்து புறப்பட்டு போய் அவங்க சபை வந்து கட்டுமான பணிகள் எல்லாம் செவரெல்லாம் எழுப்பிட்டாங்க. அது ரொம்ப நாளா அப்படியே ஸ்டாப் ஆயிருது. இங்க இருந்து புறப்பட்டு போன ஒரு 3-4 மாசத்துல பினிஷ் பண்ணிட்டாங்க. சரி, சபையை கட்டி முடிச்சு அது பிரதிஷ்டைக்கு ஆக்சுவலா என்னதான் கூப்பிட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, இவ்வளவு வருஷமா தடப்பட்டு இருந்தது, அந்த கட்டு உடைஞ்ச உடனே என்ன ஆச்சு, சரீர ரீதியாகவும் சுகம் வந்துடுச்சு, அவங்களுடைய சபையும் கட்டப்படும். அப்போ சில நிலத்துல போராடுகிற சில பிசாசுடைய வல்லமையை நம்ம என்ன பண்ணணும், அழிச்சு அதை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணும்போது அந்த நிலத்திற்கோ அந்த வீட்டுக்கோ சபைக்கோ ஊழியத்துக்கு ஆசீர்வாதங்கள் வருவதை பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் செயல்படுறவங்க கூட சிலது நானே ஆச்சரியமாக இருக்கும். ஆஃப் த கேமரா கூட சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, திடீர்னு எனக்கு காலில் ஏதோ குத்துற மாதிரி இருக்குது, திடீர்னு இந்த மாதிரி எனக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான இஷ்யூலாம் சொல்கிறாங்களே, டாக்டர்கிட்ட போனால் கூட எனக்கு பெரிய இது தெரியலை அப்படி. ஸோ இதில் என்னவா இருக்கும், இந்த மாதிரி இது கூட பிசாசினுடைய காரியங்கள் எல்லாமே பிசாசினுடைய போராட்டம். பவுல் சொல்றாரு, என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட முள்ளுனா, என்னை கொட்டுகிற சாத்தானுடைய தூதன்னே சொல்றாரு. அவர் சொல்றாரு, இந்த முள்ளு பிசாசு வந்து கொடுத்த ஒரு முள்ளு. ஆனா ஆண்டவர்கிட்ட 3 முறை அதுக்காக ஜெபிக்கிறார். ஆமா ஆமா. ஆண்டவர் சொல்றாரு, கிருபை உனக்கு போதும்பா, உன் பலவீனத்தின் மேல என் பலன். அப்போ சில நேரங்கள் தேவனே சில காரியங்களை அனுமதிக்கிறார். அப்படி சில ஊழியக்காரர்கள். ஸோ இருக்கட்டும் அப்படின்னு. ஆமா, அதுக்கு அர்த்தத்தையும் அவர் சொல்றாரு, நான் என்னை உயர்த்தாதபடி, எனக்கு காண்பிக்கப்பட்ட அந்த வெளிப்பாடுகளை குறித்து நான் பெருமையில விழுந்துடாதபடி தேவனே இது எனக்குள்ள அனுமதிச்ச ஒன்றுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பவுல் வந்து தன்னை அதை சொல்றதை நம்ம பார்க்க முடியும். ஆமா ஆமா ஆமா. அப்ப சில நேரங்கள் சில காரியங்களை வந்து தேவனே அனுமதிக்கிறார். அதை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இது வந்து பிசாசு கொடுக்கறது, இது சாத்தான் கொடுக்கறது, இது பாவத்தினால வர்றது, இதெல்லாம் எப்படி நம்ம
கண்டுபிடிக்க. பாவத்தினால வரக்கூடிய விளைவுகள் வந்து டிஃப்ரெண்ட். அது அந்தந்த ஊழியக்காரர்களுக்கு தெரியும். ஓகே. ஓ, இந்த இதனால இப்போ வந்து நம்மள ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த ஊழியக்காரருக்கு தெரியும் நம்ம செஞ்ச ஒரு பாவத்தின் விளைவு தான் என்பது அந்த ஊழியக்காரருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அதுக்கு தெரியும். ஓகே 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 ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஊழியக்காரர், ஒரு விடுதலை ஊழியக்காரர் தான், ரொம்ப ஃபேமஸான ஊழியக்காரர். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்ய போய் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க 15,000 ரூபாய் அவருக்கு காணிக்க கொடுத்துருக்கிறார். ஓகே ஓகே. காணிக்கையை வாங்கிட்டு இவர் காரில் ஏறி உட்கார்ந்து அந்த காணிக்கையை எண்ணி இருக்கிறார். என்னென்ன உடனே பார்த்தா அதில் 15. பட் இவருடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. சரி சரி. உடனே ஃபோனை போட்டு அந்த ஊழியக்காரரை பிளாஸ்ட் பண்ணிட்டார். ஓ, நான் உனக்கு 2 நாள் இருந்து ஊழியம் செஞ்சா சரி என்ன பண்ணிட்டேன், 15,000 ரூபாய் தான் கொடுத்து விட்டுருக்கிறேன். சரி சரி சரி. என்னை யாரு நீ நினச்சிக்கிட்ட, என்னை சாதாரண ஒரு ஊழியக்காரன் நினச்சிக்கிட்டியா? வெறும் 15,000, இது என்னுடைய வண்டி செலவுக்கு கூட ஆகாது சொல்லிட்டு அவரை போட்டு. ஏன்னா அவருக்கு அவருடைய சூழ்நிலை என்னன்னு தெரியாது. அவருக்கு அவ்வளோதான் இருந்திருக்கிறதோ என்னவோ இவர்கிட்ட கொடுத்தேன். இவர் போட்டு கத்துன உடனே அடுத்த 1/2 hour இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட், இவருக்கு கால் உடைஞ்சு போச்சு. கார் ஆக்சிடென்ட். ஓகே ஓகே. அடிச்சதில் இவருடைய கால் எலும்பு உடைஞ்சு போச்சு. அப்போதான் வீட்டுக்கு போய் உட்கார்ந்த பிறகு ஆண்டவர் சொன்னாரா, நான் உன்னை காணிக்க கேட்க சொன்னேனா, நீ ஊழியத்துக்கு போறது என்னுடைய வார்த்தையை பிரசங்கிச்சுட்டு அங்க இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கிட்டு வர, நீ அங்க வர காணிக்கையை வச்சு நீ எப்படி அந்த ஊழியக்காரரை நீ இயேசுவ? அந்த ஊழியக்காரன் என் சமூகத்துல கண்ணீர் சிந்தி, ஆண்டவரே என் நிலமும் உமக்கு தெரியும், நான் எவ்வளவு பாடுகள் மத்தியில் அந்த காணிக்கையை நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து அவருக்கு கொடுத்தேன்னு உமக்கு தெரியும், அவரை நான் அவமதிக்கணும்னு செய்யலை, என் நிலமும் அவ்வளவுதான். அந்த ஊழியக்காரன் கண்ணீர் சிந்தி என் சமூகத்துல அழுத்ததுனால நான் உனக்கு ஒரு அடி போட்டேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு அவரை ஊழியத்துல காணிக்க வாங்குறதையே விட்டுட்டார். ஓகே. பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நிறைய ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காணிக்கை ஃபைட்டுங்கிறது நிறைய நம்மளே கேள்விப்படுறோம். நிறைய காணிக்கை கம்மியாக கொடுத்துட்டாங்க. பட் இது எல்லாருக்குமே இப்படி நடந்துக்கிட்டே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். இந்த மாதிரி டக்குன்னு இப்படி கேட்குறாங்க. அதாவது ஓகே, இந்த காணிக்க வாங்கி ஊழியம் செய்கிறவங்கள நம்ம பேசவே வேணாம். அவங்கெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ், காட்ஸ் கண்ட்ரோல். அவங்க அவுட் ஆஃப் சிலபஸ்னே வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. உண்மையா சொல்றேன் ஐயா, நீங்க வந்து காணிக்க வாங்கி ஒருத்தர் இப்ப சில இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே எனக்கு இவ்வளவு கொடுத்துருங்க அவ்வளவு கொடுத்துருங்கன்னு பேசிட்டு போறது வந்து இட்ஸ் அ பிஸ்னஸ், இட்ஸ் நாட் மினிஸ்ட்ரி. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களோடு கர்த்தர் இருக்கவே மாட்டார். அது யாரா இருந்தாலும் சரி. ஓகே ஓகே. நீங்க இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்கன்னு சொல்லிட்டு காணிக்கையை வந்து முன்வைத்து ஒரு ஊழியத்துக்கு போறவங்க கூட கர்த்தர் இருக்கவே மாட்டார். அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தாலும் அந்த வார்த்தையில எந்த கிரியைகளும் அங்கே நடைபெற. அதனால அவங்கள நம்ம விட்டுருவோம். காணிக்கையை முன்வைத்து நம்ம போகும்போது அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்ஸ் இருக்கு. அதனால அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் டச் பண்ணவே மாட்டார். ஏன்னா they are already out of God's presence, out of God's word, out of God's control, out of God's spirit. அதனால அப்படிப்பட்டவங்களை நம்ம வந்து சிலபஸ்குள்ளேயே கொண்டு வரணும். கடவுளுடைய டச் அந்த மாதிரி இது இருக்காது. ஓகே. ஆனா தேவனுடைய சத்தியத்திற்கு உட்பட்டு நடக்கிற ஒரு மனுஷன் தவறு செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, யாரை சிநேகிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களை அடிச்சு சில நேரங்கள் கீறி அந்த காயத்துக்கு கட்டு போட்டு இதை நீ இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி, தகப்பன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல தான் நேசிக்கிறவர்களை கர்த்தர் வந்து என்ன பண்றார், சிட்சிக்கிறாருன்னு தான் பைபிள் சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட சிட்சைகள் வந்து கர்த்தரே சில நேரங்கள் அனுமதி. ஓகே ஓகே ஓகே. ஸோ தட் இஸ் குட். அது நம்மளை வந்து நற்பாதையில வந்து என்ன பண்ணுது, நடத்துது. சரி. ஸோ அதே நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் இது பாவம்ன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவர் இதை அனுமதிச்சிட்டாரு. ஓகே ஓகே. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் செய்த பாவத்தினால தான் இதை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே ஓகே. இந்த விளைவுகளை நான் அனுமதிக்கிறேன். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் மனம் இறங்குவார். அப்படிப்பட்டவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவரே இதை நான் தப்பு நான் செஞ்சுட்டேன், இது எனக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது, அந்த மனம் திரும்புதல் வரும்போது தேவன் கண்டிப்பா அந்த நியாய தீர்ப்பை அவன் மேல இருந்து எடுத்துருவார். ஏன்னா சில ஊழியக்காரர்கள், பெரிய ஊழியக்காரர் சொல்லும் போது கேள்விப்படுறோம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னா, ஒரு டிசீஸ் இருக்குன்னா, ஸோ இது வந்து நான் வர்ற மக்கள் வந்து அவங்க கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கர்த்தர் எனக்கு அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை நீங்க எப்படி பாக்குறீங்க? சில நேரங்கள் ஆண்டவர் சில பாதையில நடத்துவார். சில பாதையில நடத்தும் போது அந்த பாதையில நீங்க படுகிற உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நீங்க அதை உணரும் போதுதான் அநேக ஜனங்கள் அதே பிரச்சனையில வரவங்களை நீங்க விடுதலையாக்க முடியும். ஓகே ஓகே. இப்ப டிஜெஸ் ஐயா எவ்வளவு இடத்துல சொல்லியிருக்கிறார், அவருக்கு ஒரு முறை லங் ஃபெயிலியர், ஒரு முறை கிட்னி ஃபெயிலியர், ஒரு முறை ஹார்ட் ஃபெயிலியர், ஒரு முறை 2 நீயும்,
ஃபெயிலியரை. அப்போ ஆண்டவர்கிட்ட பல ஆண்டுகளாக அவர் அழுதுகிட்டே இருக்கிறாராம், ஏன்னா நீ இப்படி இருக்கிற, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த பலவீனம், ஏன் ஆண்டவரே என்னை இப்படி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அழுது ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், உங்ககிட்ட வருகிற ஜனங்கள் எந்த பிரச்சனை எந்த போராட்டத்தில் வராங்க என்பதை நீ உணர்ந்து கொள்ள தான் அந்த வலியை நான் உன்னுடைய சரீரத்தில் அலோவ் பண்ணேன். அப்போ சில நேரங்கள் தேவன் வந்து நம்மளை ஒரு காரியத்தை ஒரு பெரிய ஒரு திட்டத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்த நம்மளை என்ன பண்றாரு, அந்த பாதைக்குள்ள நம்மளை கொண்டு போறார். ஓகே. அந்த வலிகள் மத்தியில, வேதனை மத்தியில நம்மளை என்ன பண்றாரு. ஓரல் ராபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர், அவர் என்ன பண்ணாரு, அவங்களுடைய அம்மாவுடைய வயிற்றில் அவர் இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ஒரு ஒரு இரும்பு கம்பி மத்தியில மாட்டிக்கிட்டாங்க, வேலி. அப்போ அவங்க அம்மா ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே என் வயிற்றெல்லாம் அந்த கம்பி கிழிச்சிக்கிட்டு இருக்குது, இந்த பிள்ளைய மட்டும் நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா இந்த பிள்ளைய நான் உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. வயிற்றுல இருக்கும் போதே அந்த வேலி கம்பியில இருந்து அந்த ஆண்டவர் அவங்களை காப்பாத்திட்டார். இந்த பிள்ளை பிறந்தது எப்படி பிறந்தது, திக்கு நாவா பிறந்தது. 17 வயசு வரும்போது இந்த உலகத்துல கடவுளே இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு அந்த பையன் ஓடிட்டான். ஓடி போயிட்டு உலகத்தனமா வாழ்ந்து 21வது வயசுல அவருக்கு டிபி வந்து முத்தி போய் சாகுற ஸ்டேஜில் அப்பதான் முதல்ல ஒரு கூட்டத்துக்கு வரார். மூச்சு விட முடியாத அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது தான் அந்த கூட்டத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த டிபி இஷ்யூல இருந்து ஆண்டவர் உடனடி ஒரு ரிலீஃபை கொடுத்து விடுதலை ஆக்கிட்டார். அந்த ஸ்டாம்பரிங் டங்கும் அந்த திக்குனாவும் அவரை விட்டு போயிடுச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டாரா, ஆண்டவரே ஏன் வந்து என்னை இந்த பாதையில நீங்க நடத்துனீங்க, ஏன் இந்த பயங்கரமான இந்த வேதனையில நான் பல மாதங்கள் கஷ்டப்பட்டிருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, அதுதான் உன்னுடைய மினிஸ்ட்ரியா இருக்குப்பா. ஓகே. நீ எந்த வியாதியின் மத்தியில நீ கஷ்டப்பட்டாயோ இப்ப தெரியுதா, மரண போராட்டம்னா என்ன, வலினா என்ன, ஒரு வியாதி வரும்போது தூங்க முடியாத எவ்வளவு நீ கஷ்டப்படுற, உன் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா இருந்தது. இப்படிதான் எவ்வளோ ஜனங்க பிசாசின் கட்டுல வியாதியின் வல்லமையில் அகப்பட்டு தூக்கத்தை இழந்து எதிர்கால நம்பிக்கையை இழந்து ஒரு மரண பயத்துல போராடி கொண்டிரு. இப்ப நீ அந்த பாதையில போனதுனால உங்ககிட்ட வருகிற ஜனங்களுடைய வேதனையை நீ அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பிற்காலத்துல ஆண்டவர் ஓரல் ராபர்ட்ஸை ஒரு பெரிய ஹீலிங் எவாஞ்சலிஸ்டா மாற்றி ஆண்டவர் பயன்படுத்தினார். 1000 லட்சக்கணக்கானவர்கள் வந்து அவருடைய கூட்டத்துல. அப்போ தேவன் சில நேரங்களில் சிலரை பழக்குவிக்க, பயிற்சி கொடுக்க, சில வனாந்தரமான பாதையில மரண இருள்ல அப்படி நடத்திக்கிட்டு போறார். இப்ப எங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கங்க, நாங்க வந்து இந்த பில்லி சூனிய மந்திரத்தில் அந்த பாதையில நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு மந்திரம் பிசாசுன்னு ஜனங்க வந்து சொல்லும் போது, ஐயா பேய் நிக்குதையா, கிச்சன்ல நிக்குதையா, நைட் நேரத்துல வந்து தலையை பிடிச்சி இழுக்குது, காலை பிடிச்சி இழுக்குது, வயிற்று மேல குதிக்குன்னு சொல்லும் போது நான் என்ன சொல்லியிருப்பேன், என்னங்க இந்த காலத்துல எல்லாம் பேய் பிசாசுன்னு சொல்றீங்க, கர்த்தருடைய வசனத்தை தவிர என்னங்க வல்லமை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பேன், அவங்கள உதாசீனப்படுத்தி அவங்க சொல்றதை நம்பாத ஏதோ வளர்றாங்க. ஆனா இப்ப அந்த பாதையில நான் டிராவல் பண்ணதுனால அவங்க முடிய பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்லும் போது என்ன இழுத்து இருக்குது, விரலை பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்லும் போது என்ன இழுத்து இருக்குது, கண்டிப்பா பயம்னு சொல்லும் போது நான் அதை என்ன லிட்ரலா பிசாசுக்கு முன்பதாக நின்று நான் அலறி இருக்கிறேன். டிவிக்குள்ள இருந்து குதிச்சு பிசாசு ஓடிறத பார்த்துருக்கிறேன். அப்படியே குச்செல்லாம் எழும்பி ஒரு மனுஷன் மாறி நின்று அப்படியே என்ன நோக்கி நடந்து வரும். அந்த மாதிரியான பயங்கரமான செய்வன மந்திரத்துல இருந்து வந்ததுனால அப்ப மாந்திரிக உலகம் என்பது எது, அப்ப ஜனங்க இப்ப எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க பிசாசின் கட்டுல, இதெல்லாம் உணர்ந்து ஜனங்க சொல்லும் போது அதை ஏற்றுக்கொண்டு கைகளை வச்சு அவங்களுக்காக உருக்கமா ஜெபிக்க முடியும். கண்டிப்பா. அப்போ சில பிரச்சனைகள் அவங்களுடைய சொந்த பாவத்தினால வரக்கூடிய பிசாசின் போராட்டங்கள் உண்டு. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவம் செய்யும் போது அந்த இடத்துல சாத்தானுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறோம். பாவம் செய்த சவுல் சாத்தானுக்கு வாசலை திறந்து கொடுத்தா சில பொல்லாத ஆவிகள் சவுலை பிடித்து கொண்டது. அப்போ பாவம் செய்யும் போது அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, சாத்தானுடைய வல்லமைக்கு அங்கே இடத்த நம்ம கொடுக்கிறோம். அதே நேரத்தில் சில நேரங்கள் நம்ம ஆண்டவருடைய திட்டத்தில் நம்ம நடக்கும் போது தேவன் சில நேரங்கள் நம்மளை அடிச்சு திருத்துறார். அடிச்சு திருத்தி திரும்ப நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்டன்டா சிலருக்கு உதவிடுது. சில ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கு இன்ஸ்டன்டான ஒரு செஞ்ச உடனே சிலர் முதுகு தோலை ஆண்டவர் உரிச்சிடுறார்.
அப்போ ஒரு பயம் வருது, ஐயோ இதை நான் செய்யக்கூடாது. சில நேரங்கள் சில பாதையில கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து சில உபத்திரவத்தின் பாதை, சில மரண இருளின் பாதை, கண்ணீரின் பள்ளத்தாக்கு, உபத்திரவத்தின் குகையில நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அங்கிருந்து தெரிந்தெடுத்து, மகனே இதே குகையில உனக்கு பின்னால 1,00,000 ஜனம் வருது, அந்த ஜனங்களை நீ தான் விடுதலையாக்குனா உனக்கு தான் தெரியும் அது எப்படிப்பட்ட கடினமான பாதை, பலவீனமான பாதை, வனாந்தரமான பாதை, உனக்கு தான் தெரியும். அதனால் நீ அந்த ஜனங்களை நீ விடுதலையாக்குன்னு சொல்லி கர்த்தர் அவனை எடுத்து அபிஷேகித்து அந்த ஜனங்களுக்கு அவனை ஒளியா வெளிச்சமா வைக்கிறார். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது மாறுது இல்லையா? இப்போ ஆண்டவர் நடத்துகிற விதம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுது. இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்க கூட சில விஷயங்கள் இப்போ நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் ஒருத்தனை அடித்து நொறுக்கி அவனை சரி பண்ணுறாருனா கூட சிலருக்கு வருத்தமாக கூட இருக்கலாம். என்னடா இப்போ ஆண்டவர் வந்து கர்த்தர் நல்லவர் நினச்சிட்டு இருக்கோம், இவர் இப்படி சொல்கிறார். பட் நான் என்ன கேட்குறேன்னா, இது எப்படி இதாகுது? ஏன்னா இப்போ நீங்கள் ஃபீல்டில் இப்போ பார்த்து மினிஸ்ட்ரியில் சில பேர் ஊழியங்கள்லாம் பார்க்கும்போது சில பேர் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. சில ஊழியக்காரர்கள் இப்போ வந்து ஃபினான்ஷியலியும் நல்லா இருக்கிறாங்க, ஸோ நல்ல ஹெல்த்தி வைஸ் நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய எதிராக சில வசனத்தை போதிக்கிறோம், நான் வசனத்தை நம்புகிறோம் அப்படிங்கிற லைஃப்லேயும் ஃபேமிலி நல்லா இருக்கிற மாதிரிலாம் தெரியுது. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, எந்த ஒரு அஃபெக்டும் இருக்கிற மாதிரி தெரில. பட் இந்த டீச்சிங்கை கேட்க வர்றவங்களுக்கும் அதே மாதிரி நம்ம இருப்போங்கிறதுல போகிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரிலாம் இவங்க இப்படி வெளியே காட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இவங்களுக்கு சில பேருடைய வாழ்க்கையில் அந்த போராட்டங்கள் இருக்கும், பட் அதை வெளியே வந்து அவங்க என்ன பண்ணுறது கிடையாது, காட்டிக்கிறது கிடையாது. ஓகே. சில ஊழியக்காரங்க நல்லாவே அவங்க சமாதான சூழ்நிலையில் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, நல்ல செழிப்போடு ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி சிலருடைய ஊழியக்காரர்கள்ல ஆண்டவர் அப்படி பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை இப்போ கேட்குற நம்ம அது ரோல் மாடலாக எடுத்துக்க முடியாதா? இப்போ நீங்கள் அந்த சபைக்கு போகிறவங்களோ இல்லை அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களோ, ஸோ இது மாதிரி நம்மளும் இருப்போம். அவர் ஒரு சிஸ்டம் சொல்லுவார் இல்லையா, நீங்கள் இந்த வசனத்தை பிலீவ் பண்ணுங்கள், இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்க, அதுதானே அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியாதா? தப்பே கிடையாது. அவங்க உங்க வாழ்க்கையில ஒண்ணு வந்து ஒரு விஷயம் வந்து வேலை செஞ்சிருக்குதுன்னா அந்த காரியத்தை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஓகே ஓகே ஓகே. நான் இந்த வசனத்தை நம்பினேன், இப்படி நடந்தேன், இதை விசுவாசிச்சேன், இது நடந்தது, நீயே நம்பு, நீயே விசுவாசி, உனக்கும் கத்துறதை செய்வார் என்று நிறைய ஊழியக்காரங்க அப்படி ஜனங்களை நல்வழிப்படுத்தி அப்படி கொண்டு போறாங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒருத்தரை ஃபாலோ பண்ணும்போது அவர் மாதிரியே அந்த குரூப்பே மாறிடும் அப்படின்னு நம்ம நினைக்க அப்படி இருக்காது. அப்படி இருக்க வாய்ப்புகள் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் உங்களுக்கு தான் தெரியும். அவரு நல்லா இருக்கிறன்றதுனால அவருக்கு கீழே இருக்கிற எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் அதான் நான் சொல்றேன், சில நேரங்கள் இந்த பிசாசின் கிரியைகள் இருக்கிறது அவங்களுக்கே தெரியாது. அவங்க ஒரு மனக்கட்டுல இருப்பாங்க. ஓகே 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 ஓகே. அவங்க ஒரு சிந்தை கட்டுல இருப்பாங்க. அப்படியே பிசாசோட கூடவே வாழ்ந்து லைஃபை முடிச்சிருவாங்க. ஓ, பிசாசின் வல்லமையிலேயே இருந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வாழ்க்கையை முடிச்சு. இப்போ சிலது நான் நம்ப மாட்டேங்க, இதெல்லாம் நான் பிசாசின் காரியங்கள்லாம் நம்புறதில்லை அப்படிங்கிறவங்களுக்கு அது விடுதலையே கிடைக்காதுன்றீங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்டவங்க பைபிளையும் நம்பாதவங்க தான் சொல்லுங்க. இல்லை, இப்போ இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தினாரு, பிசாசு குறிச்சி எனக்கு ஒரு ஃபெய்த் இருக்கு அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாதா? இப்போ எனக்கு ஒரு ஃபெய்த் இருக்குங்க, கர்த்தர் பிசாசியை பக்கத்திலே வர முடியாது. விசுவாசமே பிசாசை துரத்த தானே. ஓகே ஓகே. சர்வாயுதத்துல ஒரு ஆயுதம் வந்து விசுவாசம் என்னும் கேடகம். எதுக்கு? ஓகே ஓகே. மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் அல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்களை, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை முறியடிக்கத்தான் விசுவாசத்தையே கத்தத்தரார். வெறும் விசுவாசம் என்பது வெறும் சுகத்திற்காக, பலத்துக்காக, ஐஸ்வர்யத்துக்காக மாத்திரம் கிடையாது, தேவனை நம்புவதற்காக மாத்திரம் கிடையாது. விசுவாசம் என்பது சாத்தானை அடிச்சு நொறுக்குகிற, அவனுடைய கிரியைகளை நம்ம வாழ்க்கையில வராதபடி தடை செய்கிற ஒரு வல்லமையான ஆயுதமாகவும் விசுவாசம் செயல்படும். ஸோ அந்த ஃபெய்த்துன்றதை நீங்கள் அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் அப்படி. ஆமாம், விசுவாசம். சில இடத்துல வந்து பிசாசை துரத்த முடியாத சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, இந்த பிசாசை துரத்த முடியல அவங்களால, நான் எவ்வளவு நாள் உங்க கூட இருப்பேன். இந்த ஜாதி பிசாசை நீங்கள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் இல்லாமல் வேற எவ்விதத்திலும் துரத்த முடியாது. அப்ப சீஷர்களுக்கு அந்த இடத்துல இருந்த 3 குறைவு, ஒன்று விசுவாச குறைவு, ஒன்று ஜப குறைவு, ஒன்று உபவாச குறைவு. அப்போ என்னதான் விசுவாசம் இருந்தாலும் நமது வாழ்க்கையில போராடுகிற இப்படிப்பட்ட கிரியைகளை அடையாளம் கண்டு கொண்டு அந்த விசுவாசத்தினால எதிர்த்து நின்று நாம் ஜெயம் எடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. பட் நிறைய ஃபேமிலியில் நல்லா கர்த்தர் நம்புகிறவங்க, நிறைய சப்போர்ட்டாக இருக்கிறவங்க கூட அவங்களுடைய பிள்ளைங்க லைஃப்பில் அவங்க வாழ்க்கையில் இதை பார்க்க முடியுது. இந்த மாதிரி பிரச்சனைகள், போராட்டங்கள், இது எல்லாமே பிசாசினுடைய, இவங்களை டச் பண்ண முடியாமல் பிசாசு அவங்கள டச் பண்ணுறேன் இதில் வரீங்களா? சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, ஒரு பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. ஓகே ஓகே. இல்லை 3 பிள்ளைங்க நல்லா சம்பாதிப்பாங்க, ஒரு பிள்ளைக்கு என்ன ஆகுதுன்னே தெரியாது.
அப்போது ஏன் அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட முதல்ல விசாரிக்க. ஓகே, ஏன் இது, ஏன் 2 பிள்ளை நல்லா இருக்குது 2 பிள்ளை நல்லா இல்லை? இப்போ தாவீதின் காலத்தில் பஞ்சம் ஒன்று வந்தது, 3 வருஷம் பஞ்சம். பைபிள் சொல்லுது தாவீது கர்த்தரிடத்துல போய் விசாரித்தார். ஆண்டவரே இது ஏன் இந்த பஞ்சத்தை நீங்க அனுமதிச்சீங்க? ஏன்? அப்ப கர்த்தர்கிட்ட விசாரிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, கிபியோனியரை கொன்று போட்ட சவுலின் குடும்பத்திற்காக, சவுலுக்காகவும் அவன் இரத்த வெறியரான அவன் குடும்பத்திற்காகவும் இதை நான் அனுமதிச்சேன்னு சொல்றாரு. அப்போ அந்த ரீசனை தாவீது கண்டுபிடிச்சார் பாருங்க. தேவனிடத்தை விசுவாசித்து அப்போ இது எதற்காக வந்தது? ஓஹோ, அப்போ இது சவுல்னால வந்தது. அப்போ சவுல் உயிரோடவே இல்லை. ஓகே 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 ஓகே. அப்போ சில குடும்பத்தில் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள் முன்னோர்களுடைய ஏதாவது ஒரு அக்கிரமமாக இருக்கலாம், பாவத்தின் விளைவுகளாக இருக்கலாம். சில அதனுடைய விளைவுகள். ஆமாம், அது அப்படியே ட்ராவல் பண்ணும். பிளட் லைனில் அது என்ன பண்ணும், அதை ட்ராவல் பண்ணி அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரையாவது ஒருத்தர் அந்த சாபமானது ஆட்கும். பட் நம்ம ஆண்டவரை இங்கே ஏற்றுக்கொண்டோம், அந்த சாபம் முறியடிக்கப்படாத இவங்க ஏற்றுக்கொண்டதுனால இதை தான் நீங்கள் கண்டுபிடிச்சி முறியடிக்கணும். ஓ ஓகே ஓகே. ஒரு ஃபேமிலி இருக்குது, அவர் கணவர் ரசிக்கப்பட்டிருக்காரு, மனைவி ரசிக்கப்பட்டிருக்காங்க, கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்காங்கன்னா இந்த சாபம்ன்றது பிள்ளைங்களை பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குன்றீங்க? கண்டிப்பாக பாதிக்கும். ஓ, இது வந்து இவங்க ரட்சிக்கப்பட்டதுனால இது பிரேக் ஆகிடாதா? இந்த இது பிரேக் ஆகி அவங்கள எதாவது அஃபெக்ட் பண்ண அப்படி நம்ம எடுத்துக்க முடியாதா? தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டு நீதியின் பாதையில் நடப்பார்களானால் அந்த பிள்ளைகளை அதை டச் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஆனால் நம்ம தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டு அவங்க சரியா நீதியின் பாதையில் பார்க்கும்போது அப்படி நடக்கிற மாதிரி தான் இருக்கு. அது நீதியின் பாதைன்னு எப்படி நம்ம சொல்ல வரீங்க? நீதியின் பாதைன்னா அவங்க சரியா நடக்கணும், ரைச்சியஸ் பாத்தில் நடக்கணும், உண்மையா ஆண்டவருடைய. அதாவதுங்க சாபம் என்பது சும்மா கிடையாது. ஓகே ஓகே. நம்ம நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிச்சிட்டாரு, சாபம்லாம் போயிடுச்சு, அப்படிலாம் கிடையாது. வெளிப்படுத்தினால் 22:3 சொல்லுது, ஓகே, இனி ஒரு சாபமும் இராது. எங்க? வெளிப்படுத்தினால் விசேஷத்துல 22 நியாய தீர்ப்பின் போது. ஓகே ஓகே. எல்லா ஆண்டவர் வந்து ஃபுல்லா ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்ட பிறகுதான் கடைசியா சொல்றாரு, இனி ஒரு சாபமும் இராது. நீங்க சொல்றது 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் அந்த லாஸ்ட் வந்து. ஓகே. அப்போ அது வரைக்கும் பூமியில சாபங்கள் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கும். நம்ம சொல்லிக்கிறோம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிச்சிட்டாரு, சாபம்லாம் போயிடுச்சு, பரம்பரை சாபம்லாம் கிடையாது, பிள்ளைகள் நம்புறேன், அதை பிலீவ் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் போராட்டம் இருக்கதான் செய்யும் சாபம். இப்போ இந்த சாபத்தை நீங்க என்ன பண்ணணும், அடையாளம் கண்டு கொண்டு இதை நீங்க முறியடிக்க. சாபம் என்பது நமக்கே தெரியும், நமது வாழ்க்கையில செழிப்பு இருக்காது, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காது, சில குடும்பங்கள்ல திருமண தடைகள் தாமதங்கள் இருக்கும், அந்த குறிப்பிட்ட வயசுல திருமணம் ஆகாது, திருமணம் ஆனாலும் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி நிறைய அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே விதமான வியாதி எல்லாம் இருக்கும் கிடையாது. அப்போ சில சாபங்கள் என்ன பண்ணும், குடும்பங்களை லேடிஸை தாக்குகிற சில குறிப்பிட்ட சாபங்கள்லாம் கூட உண்டு. இப்போ அபிமெலேக்கு ஆபிரகாமினுடைய மனைவியை என்ன பண்ணா எடுத்துட்டான். ஆமாம் ஆமாம். இப்போ ஆண்டவர் என்ன பண்றார், யுத்தம் பண்றார். நீ ஏன்டா அவன் மனைவியை தொட்ட? அவன் மனைவியை தொட்டது நிமித்தம் அவனுடைய குடும்பத்தையே தேவன் வாதிக்கிறார். அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே குழந்தை பிறக்கல, கர்ப்பப்பையெல்லாம் கட்டப்பட்டுடுச்சு, எல்லா லேடிஸுக்குமே கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை வந்துடுச்சு, எல்லாரும் வேதனைப்படுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த சாரால தொட்டதுனால, அடுத்தனுடைய மனைவியை டச் பண்ணதுனால நான் உன் குடும்பத்தில் உள்ள ஸ்திரீகளை நான் என்ன பண்ணிட்டேன், டச் பண்ணியிருக்கேன். முதல்ல அவளை ரிலீஸ் பண்ணு. அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் பண்ண பிறகு ஆபிரகாம் ஜெபிக்கிறாரு, அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, மனம் இறங்கி எல்லாரையும் ஹீல் பண்றாரு. அப்போ இதெல்லாம் பாருங்க, யாரோ ஒருவர் செய்யக்கூடிய ஒரு தவறு, ஒரு பாவம், அந்த சந்ததியில வரக்கூடிய எல்லா லேடிஸ்கள் மேல, பெண்கள் மேல ஒரு விதமான கர்ப்பம் சம்பந்தமான சில வல்லமைகள், சில சாபங்களை கொண்டு வந்து குழந்தை பாக்கிய தடை, கர்ப்பப்பை சம்பந்தமான வேதனை, கர்ப்பப்பையில புண்கள், கர்ப்பப்பையில கட்டி, அந்த குடும்பத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயுமே அது என்ன பண்ணும், செயல்பட ஆரம்பிச்சிடும். சில குடும்பங்கள்ல சில குறிப்பிட்ட சில வியாதி, நேற்றைய தினம் ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எங்க குடும்பத்துல எல்லாரும் இறந்துட்டாங்க ஐயா, எல்லாருக்குமே கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. இப்போ கடந்த மாதம் நான் போய் எக்ஸ்ரே எடுக்கும் போது என்னுடைய நெஞ்சில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை இன்னும் ஆய்வு செய்து பார்க்கும் போது டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தா 2வது ஸ்டேஜ் கேன்சர்னு சொல்லிட்டாங்க.
ஸோ இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன், இப்போ எனக்கும் கேன்சர். இது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு விதமான பார்த்தீங்கன்னா சாபம். ஓ, சாபம்ன்றது யாரோ அந்த பண்ண தவறுகள் மூலமாக அப்படிதான் வரும். அவங்களுடைய பிளட் லைன் கர்சஸ், ரத்த சம்பந்தமான சாபங்கள். ஏதோ பெரிய தவறு பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சு. ஓகே ஓகே ஓகே. பைபிள் சொல்லுது, யாத்திராகமம், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிக்கிற தேவனாய் இருப்பேன். சில சாபங்கள் 10 தலைமுறைகள். மோவாப், அம்மோன் புத்திரர்லாம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் 10 தலைமுறைகளுக்கு அவர்களுடைய தலைமுறையினர் சபைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி 10 தலைமுறைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு. இந்த இடத்துல ஒரு சில கன்ஃபியூஷன் ஏற்படுது. இப்போ வந்து நம்ம பழைய ஏற்பாடை நம்ம இப்போ பேசணும், சுட்டி காட்டுறோம். புதிய ஏற்பாட்டில் பவுல் வந்து கலாத்தியரில் வந்து மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஸோ கிறிஸ்து நமக்காக சாபமானார். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் இது பண்ண வேண்டாம், நீங்கள் சிலுவையை நம்புனா கர்த்தர் சாபத்தை முறியடிப்பார். இப்படி வரும்போது ரொம்ப சிம்பிளிஃபையாக மாறுதில்ல. இப்போ நீங்கள் சொல்ல வர்றது பழைய ஏற்பாடை சொல்கிறீங்க, பட் இதை கேட்கும்போது சிம்பிளிஃபையாக இருக்குது. அப்போ நம்ம ஆர்டர் பிலீவ் பண்ணாலே போதும். இயேசு கல்வாரி சிலுவையில் சாபமானார். நம்முடைய எல்லா சாபங்களையும், நோய், பலவீனம், நம்முடைய பரம்பரையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் உரிந்து கொண்டு அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அது உண்மை, அதுதான் சத்தியம். இப்போ ஒரு மனுஷன் இப்போ ரட்சிக்கப்பட்டான். இப்போ நானே இருக்கிறேன். இப்போ என்னுடைய முன்னோர்கள்லாம் பயங்கரமான இந்து குடும்பத்தில் இருந்தவங்க. இப்போ என்னுடைய முன்னோர்கள் எவ்வளோ பேர் வந்து விபச்சாரம் செஞ்சிருக்கலாம், வேசித்தனம் செஞ்சிருக்கலாம், விக்கிரக ஆராதனை செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த சாபம்லாம் எங்கே இருக்கும்? இப்போ என்னுடைய பிளட் லைனில் அந்த சாபம்லாம் அப்படியே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்துடுறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது இப்போ நான் இந்த சத்தியத்தை பார்க்குறேன். அவர் எனக்காய் சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டாருன்னு சொல்லும் போது, ஆண்டவரே நீர் எனக்காய் சாபமானீர்னு நான் சொல்லி ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்தி என்னை ஒப்பு கொடுக்கும் போது என்ன ஆகுது, அவருடைய ரத்தத்தோடு எனக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு, இயேசு கிறிஸ்து தம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை பிட்டு இதை வாங்கி புசிங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிறேன் சரீரம். அந்தபடியே அவர்கள் புசித்த பின்பு ஒரு பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அப்ப இயேசு என்ன பண்றாரு, இதுவரைக்கும் நீ சாத்தானுடைய உடன்படிக்கையில இருந்த, உலகத்தின் உடன்படிக்கையில இருந்த, சாபத்தின் உடன்படிக்கையில இருந்த, இப்ப நான் என்ன பண்றேன், உன்னை ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வரேன். ஏன் ரத்தத்தை குடி அப்படின்னு சொல்லி அந்த கல்வாரி ரத்தத்தை எனக்குள்ள அனுப்பி, என் முற்பிதாக்களுடைய ரத்தத்தின் வழியா எனக்குள்ள வந்து அந்த வல்லமையை அந்த கல்வாரி ரத்தம் எனக்குள்ள போய் அழிக்குது. ஓகே ஓகே ஓகே. இந்த கல்வாரி ரத்தம் எனக்குள்ள போய் அடிச்ச பிறகு இப்ப என்னுடைய முற்பிதாக்களுடைய சந்ததியிலிருந்து நான் வேறு பிரிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததிக்கு நான் வந்துடுறேன். சரி. கலாத்தியர் 3:13 அதுதான் சொல்லுது. இயேசு நமக்காக சாபமானார்னு சொன்ன பிறகு அதுக்கு கீழே இருக்கிற இன்னொரு வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை ஆபிரகாமோடு கூட, ஆபிரகாமின் சந்ததியோடு கூட தேவன் நம்ம இணைச்சிட்டார். அப்போ அந்த சாபத்தை முறிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நீங்க கம்ப்ளீட்டா உங்க ஃபேமிலி பிளட் லைன்ல விட்டு வெளியே வந்து ஆபிரகாமுடைய சந்ததியோடு நீங்க இணைக்கப்படுறீங்க. ஜஸ்ட் பிகாஸ் யூ பிகேம் a Christian doesn't mean you are free from curses. நீங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, அதனால நானும் அப்படியே வளரும் போதே கிறிஸ்தவுக்குள்ள வந்துட்டேன், அது சாபம் இருக்கும். இப்போ ஒரு மனுஷன் தனிப்பட்ட விதத்துல அவன் இயேசுவோடைய ரத்தத்தோடு உடன்படிக்கையில இணைந்து அவன் ஆண்டவருடைய ரத்தத்தை அவனுக்குள்ள உள்வாங்கி அந்த ரத்தத்தின் வல்லம் அவனுக்குள்ள போய் அவனுடைய உடம்புல கிரியை செய்கிற அந்த சாபத்தின் வல்லமையெல்லாம் அழிக்க அவன் ஒப்பு கொடுக்கும் போது அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையவைகள் ஒழிந்து போயின. அந்த கிறிஸ்தவத்திலேருந்து உள்ள வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் அது தொடருமா? அது தொடர். இப்போ நீங்கள் சொல்றது அப்படி கட்டாயம். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு, சரி சரி, இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இப்போ நீங்கள் நீதியில் வாழுறீங்கன்னா, ஓகே ஓகே, உங்கள் பிதாவினுடைய சாபம் உங்களை தொடருது. ஓ ஓ ஓ. இப்போ நீங்கள் நீதியில் வாழுறீங்க, நீதியில் வந்து வாழ தவறிட்டீங்க. இல்ல உங்க அப்பா அம்மா நீதியா வாழ்ந்துருக்கிறாங்க, ஆனா நீங்க இப்ப நீதியா வாழலன்னா உங்க அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை தப்பிச்சுட்டு இப்ப அந்த கேர்ஸ் வந்து அவங்கள ஸ்கிப் ஆகி அது உங்களுக்கு வரும். அவங்க ஏதோ ஒரு இதுல அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரியுதுன்னா ஏதோ ஒன்று சரி பண்ணணும்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா சரி பண்ணிதாங்க. உங்க வாழ்க்கையில போராடுகிற எல்லா வல்லமையை கண்டுபிடிச்சு அதை அழிக்கணும். ஓகே. உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில நீங்க லேக்கிங்கா இருக்கீங்க, பணம் தட்டுப்பாடு, அது ஒரு சாபத்தின் விளைவு. சரிங்களா? ஏன்னா பைபிள் சொல்லுது நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி இயேசு கிறிஸ்து தரித்திரரானார். ஆமா. அப்போ ஒரு தேவ பிள்ளை பற்றாக்குறையில, குறைவுல, தரித்திரத்துல
வாழ்வது கர்த்தருடைய திட்டமே கிடையாது. ஏன்னா அவன் ஆபிரகாமினுடைய சந்ததியோடு இணைக்கப்பட்டவன். அவன் பெருகணும், அவன் செல்வ செழிப்பா இருக்கணும், அவன் தலை உயரணும், கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கணும். இதுதான் ஒரு தேவ பிள்ளையை குறித்ததான தேவனுடைய திட்டம். ஓகே ஓகே. ஆனா எப்ப நீங்க வந்து லேக்லயே இருக்கீங்க, ஒரு குறைபாடுலயே இருக்கீங்க, ஒரு தட்டுப்பாடுலயே இருக்கீங்க, ஏதோ ஒரு உங்க வாழ்க்கையில போராடி கொண்டே இருக்குது, உங்களால செழிப்பா எழும்ப முடியல, உங்க பிள்ளைகளுக்கு நினைச்ச காரியங்களை வாங்கி கொடுக்க முடியல, ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு பொருள் வாங்க முடியல, ஏதோ ஒரு லேக்கிங் உங்ககிட்ட போராடிக்கிட்டே இருக்குதுன்னா அது ஒரு சாபத்தின் கிரியை. அதை நீங்க கண்டுபிடிச்சு அதை இயேசுவின் நாமத்துல அழித்து நீங்க அதை சரி செய்யும் போது உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா திருப்பப்படுவதை பார்ப்பீங்க. இப்போ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய கடமை என்னன்னா, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல போராடுற இந்த சக்தியை நீங்க கண்டுபிடிச்சு அழிக்கணும். தூத்துக்குடியில சரி ஒரு மனுஷர் ஸ்பிக் என்கிற சொல்லக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியில வேலை செய்து கொண்டிருந்தார். பயங்கரம் பணம், செழிப்பு, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில இருந்தாலும் ஒரு பக்கம் அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான வியாதியின் போராட்டம். பயங்கர அவருக்கு ஆஸ்துமா வியாதியினால அப்படியே கையெல்லாம் அப்படி மடங்கி போய் இருந்தது. ஒரு பக்கம் பணம், அதுக்கு பஞ்சமே கிடையாது, மறுபக்கம் பயங்கரமான இந்த மாதிரியான ஒரு சாபத்தின் வல்லம் அவருக்குள்ள போராடி. அவருடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாருமே ஒரு வியாதியில கட்டப்பட்டிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவருடைய பெட்டில் அவர் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனையை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிங்க? நான் உமக்கு எவ்வளோ உண்மையா நடக்கிறேன், ஏன் இதை நீங்க என் வாழ்க்கையில வச்சிருக்கீங்க? என்னால் தாங்க முடியல, ஒன்று கொன்னுடுங்க, இல்லைன்னா என்னை வாழ வைங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது திடீரென்று அவருக்கு முன்பதாக ஒரு படக்காட்சி. அந்த படக்காட்சி அவர் பார்த்து கொண்டு இருக்கும் போது அவர் செய்த அவ்வளவு பாவங்களையும் கர்த்தர் அந்த படத்துல போடுறார். ஓகே ஓகே ஓகே. அவர் செய்த பாவங்கள் முடிஞ்ச பிறகு அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவங்களை கர்த்தர் காட்டுறார். அதுக்கு பிறகு அவருடைய தாத்தா பாட்டி செஞ்ச பாவங்களை காட்டி இப்படி 4 தலைமுறையினர் செய்த பாவங்களை ஆண்டவர் அப்படியே காட்டுறாரு. அதுல எவ்வளோ சிசு கொலைகள் செஞ்சிருக்கிறாங்க, கற்பழிப்பு இருந்திருக்குது, அடுத்தக்கூடிய நிலத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க, எவ்வளோ பேரை ஏமாத்தி இருக்கிறாங்க, வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க, நிந்தை அவமானத்துக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்க 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 அந்த மனுஷனுக்குள்ள ஒரு உணர்வு வந்ததா, ஆண்டவரே, இவ்வளோ அக்கிரமம் பாவம் செய்த என்னுடைய குடும்பத்தை என் குடும்பத்தினருக்காக இந்த வியாதியை நான் சுமப்பது கரெக்டு தான். அவரே முடிவுக்கு வந்துட்டார். இவ்வளோ பாவம் செஞ்ச என் குடும்பம், அப்ப இந்த வியாதி என்பது கரெக்டான நோயை தான் நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. இவ்வளோ அக்கிரமம் செஞ்சிருக்காங்க என்னுடைய முன்னோர்கள், அப்ப நீங்க என் குடும்பத்தை நியாயம் தீர்ப்பது கரெக்ட் தான். ஆனால் கலாத்தியர் 3:13 சொல்லுது, நீர் எனக்காய் சாபமாகி என்னை நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாய் மீட்டுக் கொண்டீர். உபாகமம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றினார். அப்போ என் சாபத்தை நீர் ஆசீர்வாதமாய் கல்வாரி சிலுவையில மாற்றிட்டீங்க ஆண்டவரே. இனி என்னுடைய பரம்பரையை விட்டு நான் வெளியே வந்து நான் கிறிஸ்துவோடு கூட நான் இணைகிறேன். என்னுடைய பரம்பரை ரத்தத்தை நான் ரத்த குழாய்களை பிடுங்கி நான் கல்வாரி சிலுவையோடு என் ரத்த குழாய்களை இணைக்கிறேன். உங்க ரத்தம் எனக்குள்ள பாயட்டும். இனி என்னுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இனி என்னுடைய சொந்தக்காரர்கள் என்னுடைய சபை மக்கள் தான். இனி பரிசுத்தவான்கள் தான் என்னுடைய சகோதர சகோதரிகள். அந்த என் குடும்பத்திலிருந்து நான் வெளியே வந்து பரிசுத்தவான்களுடைய குடும்பத்தோடு கூட நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்க 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 ஒரு வல்லமை இறங்கி வந்து அவர் பெட்டில் இருந்து தூக்கி அடிச்சு கீழே போட்டு அவர் கீழே விழுந்த பிறகு அந்த அபிஷேகம் தாங்க முடியாது, எழும்பி நிற்கிறார். அந்த நிமிஷமே அவருக்கு இருந்த அந்த 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 வியாதி எல்லாம் பலவீனம் எல்லாம் மறைஞ்சி கம்ப்ளீட்டா ஹாலியில் ஆயிட்டார். அப்பதான் அவர் யோசிச்சாரா, இது தெரியாத என்னுடைய சகோதர சகோதரிகள்லாம் எவ்வளோ சாபத்துல கட்டப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ ஜனங்க கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அவருக்குள்ள ஒரு உணர்வு வந்தது, ஓஹோ, நம்ம எவ்வளவு நாளா கிறிஸ்தவர்களா இருந்தாலும் நம்முடைய முற்பிதாக்களுடைய சாபத்தின் விளைவுகள் நமக்குள்ள போராடி கொண்டிருக்கு. அதை முறிக்காத, அதை உடைக்காத எவ்வளோ ஜனங்க அதே சாபத்துல வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை முடிச்சிடறாங்க. அப்ப இந்த சாபங்களை அடையாளம் கண்டு கொண்டு அதை முறியடிப்பது தேவ பிள்ளைகளுடைய ஒரு நோக்கமா. அப்பதான் நீங்க எல்லா வாழ்க்கையின் பகுதியிலும் நீங்க ஒரு வெற்றியா வாழ முடியும். உங்க சிந்தையில வெற்றியா வாழ முடியும். உங்களுடைய நீதியின் பாதை, தேவனுக்கு முன்பதாக நடக்கிற வழி பிசகாமல் நடக்கிற பாதையில வெற்றியா வாழ முடியும். ஊழியத்துல வெற்றியை பார்க்க முடியும். உங்க கைகளின் பிரயாசங்களை வெற்றியை பார்க்க முடியும்.
பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வெற்றியை பார்க்க முடியும். பட் ஆனால் உங்கள்கிட்ட நிறைய பேர் ப்ரேயருக்கு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த வார்த்தையை ஏதாவது சொல்லியிருப்பாங்களே, இப்போ நாங்கள் கரெக்டாக தான் இருக்கிறோம் எல்லாத்துலேயும், பட் ஆனால் இந்த சூழ்நிலை எங்களுக்கு மாற மாட்டேங்கிற வேர்டு கேள்வி நீங்களே எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. யாருமே வந்து நாங்க பாவம் செஞ்சுதான் இந்த பிரச்சனை மாட்டாங்க. ஐயா நாங்க சபைக்கு போறோம், நாங்க காணிக்க கொடுக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், அப்ப ஏயா இந்த போராட்டம் தான் கேட்பாங்க. ஏன் அவங்க அது அறியாமையில இருக்கிறதுனாலயா? அவங்களுக்கு சில நேரங்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஓகே ஓகே. அதாவது சில தவறுகள்ல தவறா வந்து அவங்க கருதுவதே கிடையாது. எக்ஸாம்பிள் எதை சொல்லுங்க. கணவர் மனைவி வராங்க, அவங்களுக்கு அவர் சொல்றாங்க, ஐயா உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது ஐயா, ஜோம் பண்ணி விடுங்க ஐயா. ஜோம் பண்ணி விட்டேன், போயிட்டாங்க. அடுத்த வாரம் வந்தாங்க, சரி திரும்பவும் சொல்றாங்க, ஐயா 2 நாள் நல்லா இருந்தேன், இப்போ 3ஆவது நாள் வந்து திரும்ப உடம்பு வலி. அந்த அம்மாவும் சொல்றாங்க, அந்த ஐயாவும் சொல்றாங்க. அப்படியாம்மா, சரி வாங்க ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இவர்களை போய் திரும்பி வந்து பலவீனப்படுத்துகிற அந்த வல்லமையை நான் இயேசுவின் நாமத்தினால வெளியே வா என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன்னு சொன்னோடனே அந்த லேடிக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியே வந்துருச்சு. பிசாசு வெளியே வந்து அது சொல்லுது, எப்படி உள்ள வந்தேன்னு கேட்டேன். சரி, அவர் கணவர் மூலியமா தான் உள்ள வந்தேன் அப்படின்னு கை காட்டுச்சு. எப்படி அவர் மூலியமா உள்ள வந்தேன்? அவரு சரக்கு பார்ட்டி, அப்படி அவர் சாராயம் குடிப்பாரு. அதனால நான் அதை பயன்படுத்தி என்ன பண்றேன், இந்த மனைவிக்குள்ள நான் வரேன், இந்த குடும்பத்துல பலவீனத்தை கொண்டு வரேன். அப்ப நான் அவரை கேட்டேன், பிரதர் நீங்க குடிப்பீங்களா? ஆமையா. அப்ப இது வரும்போது சொல்லல பாருங்க. அதான் அப்ப சில நேரங்கள் அவர்கள் தவற வந்து பாவமா கருதுவதே கிடையாது. ஏதோ ஆலயத்துக்கு வரோம், கர்த்தர் தேடுறோம், ஜெபிக்கிறோம், போறோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணா குணமாகும். ஆனா அவர்களுடைய தவறுகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார் அப்படின்னு பைபிள் கேட்குது ஒரு கேள்வி. அப்ப இவங்களாம் தங்கள் பிழைகளை உணராதவர்கள், தவறுகளை உணராதவர்கள். அப்ப அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அதோடு கூடவே அப்படி வாழ ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்டவங்களாம் வந்து யாரை உயிரெடுப்பாங்கன்னா எங்களை மாதிரி ஆட்களை தான் உயிரெடுப்பாங்க. ஒத்துக்க மாட்டாங்க, அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இப்ப நம்ம இவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணி அது நமக்கே ஒரு கட்டத்துல வந்து நமக்கே என்னடா இது, இவங்க எல்லா கூட்டத்திலயும் வந்து ஒரே காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லா கூட்டத்திலயும் வந்து பிசாசு ஆடுறாங்களே, நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். பட் அவர்களுக்குள்ள இருக்கிற இந்த பிழையை அவர்கள் உணர்ந்து திருந்தி வெளியே வரும்போது தான் பூரண விடுதலை அவங்களால சுதந்திரம் அவங்க அனுபவிக்க முடியும். பட் சில காரியங்கள் இப்போ நம்ம சாபத்தை பற்றி பார்க்குறோம், பாவத்து மூலமாக பார்க்குறோம், கர்த்தரை அனுமதிக்க பார்க்குறோம். சில காரியங்கள் வந்து மெடிக்கல் ரீதியாக இதெல்லாம் மருத்துவத்துக்கு போனால் தாங்க இதெல்லாம் ஹீல் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சில அப்படியும் இருக்குமா சில விஷயங்கள்லாம்? ஓகே. சில நேரங்கள் சில சுகம் வந்து ஆண்டவர் வந்து மெடிசன் மூலமாக தான் தருவார். சில நிறைய வழிகள்ல அப்படி ஒரு வழி அப்படியா? அவர்கள் எல்லாமே தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான், சகல அதிகாரமும் தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஓகே ஓகே ஓகே. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் அந்த பூமியில ஜனங்க வாழுறாங்க, அவங்க உடம்ப சரியா பார்த்துக்க மாட்டாங்க, சரியான சத்தான பொருளை சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடவே சில பேர் மாட்டாங்க. அதனால அப்படின்னால இவங்களுக்குள்ள சரியா பலவீனம் நோயெல்லாம் வரும்னு கத்தர் தெரிஞ்சுதான் மருத்துவர்களை கத்தர் எழுப்பினார். பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவைன்னே கத்தர் பைபிள்ல சொல்லிட்டார். இதை ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் அதை அங்கீகரிப்பதே கிடையாது. ஓகே. ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் மெடிசனே எடுத்துக்க மாட்டாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரன்ஸ் மினிஸ்ட் பண்ணுறவங்களே எல்லாமே அப்படியே நம்ம கேள்விப்படுறோம், நோயே வந்து பிசாசு கொடுக்கறதா அப்படிங்கிறதும். எல்லா நோயும் பிசாசு கொடுக்குறது. சில நோய்கள் பாவத்தினால் வருகிற நோய்கள் உண்டு, கண்டிப்பாக. சிலது பிசாசினால் வருகிற நோய்கள் உண்டு, சிலது தேவனால் அனுமதிக்கப்பட்ட நோய்கள் உண்டு, சிலது சாபத்தினால் வருகிற சில நோய், பரம்பரை சாபத்தினால் வருகிறது உண்டு, சிலது நீங்க உடம்ப சரியா பார்த்து கொள்ளாததுனால வருகிற உண்டு. ஓகே ஓகே. சிலது தேவனுடைய நாம மகிமைக்காக வருகிற நோய்கள் உண்டு. ஒரு குருடனை சீஷர்கள் பார்த்து கேட்கறாங்க, ஆண்டவரே இவன் ஏன் இப்படி பிறந்தான், இது இவன் செஞ்ச பாவமா இல்ல இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ ஒரு பாவம் செஞ்சா நோய் வரும், பெற்றோர்கள் பாவம் செஞ்சா பிள்ளைகளை தாக்க என்பது சீஷர்களுக்கு அறிந்திருந்தான். அப்ப ஆண்டவர் சொல்றார், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, இவன் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இப்படி பிறந்திருக்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல ஹீல் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார். அப்போ சில வியாதிகள் வந்து அப்படி இயற்கையாகவே அந்த உடம்புல அப்படி செயல்படுதுன்னா அது கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்துக்காக. பெட்டி பாக்ஸ்டர்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பெட்டி பாக்ஸ்டர் ஸ்டோரி.
அந்த ஒரு மகள் அந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுலேருந்தே பயங்கரமான காம்ப்ளிகேஷன். அந்த பிள்ளை நிமிர்ந்து நடந்ததே கிடையாது. 18 வயசு வரைக்கும் அவனுடைய நெத்தி வந்து அந்த முட்டியோடு அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தது. கையெல்லாம் அப்படி அப்படி வளைஞ்சிருந்தது. அவளால் பேச முடியாது, சரியா சாப்பிட முடியாது. கிட்னி பிரச்சனையில் இருந்தது, லங்ஸ் பிரச்சனையில் இருந்தது, எலும்புகள் பிரச்சனை இருந்தது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த மகளுடைய உடம்புல போராடிட்டு. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், பெட்ரி நான் உன்னை குணமாக்க போகிறேன், இந்த டேட்டில் நான் உன்னை வந்து ஹீல் பண்ண போகிறேன்னு அவகிட்டேன்னு சொன்னார், அவருடைய தாய்கிட்டேன்னு சொன்னார். சரியா அந்த டைம் வந்தபோது இந்த மாதிரி உட்கார்ந்து அந்த மகளும் அம்மாவும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. திடீரென்று பூட்டப்பட்டு இருக்கிற அவங்க வீடுகளுக்குள்ள ஒரு சுழல் காற்று வந்து அந்த சுழல் காற்றிலிருந்து இயேசு அப்படி வெளியே வந்து இந்த பெட்டி பேக்ஸரை பார்த்து, பெட்டி ரைஸ் அப், ஸ்டாண்ட் டு யுவர் ஃபீட் அப்படின்னு சொன்னார். எழும்பி உன் கால் ஊன்றி நில். அவ்வளவுதான். அந்த நிமிடமே 18 வருஷமா மடங்கி இருந்த அந்த எலும்பு அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு, கரமுறான சத்தம் போட்டுக்கிட்டு அந்த மக அப்படி எழும்பி நின்று பார்த்தா அவ 5 அடி உயரத்துல இருந்தான். அன்று மாலையே ஒரு புது ட்ரெஸ் வாங்கி அணிந்து கொண்டு ஆலயத்துக்கு போய் சாட்சி சொல்லும் போது அவ்வளவு பேரும் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை, அது வரைக்கும் விசுவாசம் இல்லாத இருந்தவங்க கூட கர்த்தருக்குள்ள நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க. இந்த பெட்டி பேக்ஸரை எடுத்து ஆண்டவர் உலகமெங்கிலும் பயங்கரமா பயன்படுத்தி இந்த பெட்டி பேக்ஸர் ஸ்டோரினே சொல்லி அவர்களுடைய சாட்சி ஒரு புத்தகமாக வெளியிடப்பட்டு தேவனுடைய நாம சில நேரம் ஆண்டவருடைய மகிமைக்காகவும் இந்த மாதிரி நிறைய காரியங்களுடைய மகிமைக்காக சில வியாதிகளை கர்த்தர் என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். அப்போ அதுல ஒரு ஹீலிங் வரும்போது என்ன ஆகுது, அந்த முழு குடும்பமும் கர்த்தருக்குள்ள வந்துடும். அந்த முழு அவங்கள பார்க்குற எல்லாருமே கர்த்தருடைய வல்லமையை மறுக்கவே முடியாது. பட் ஆனால் நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ண வரும்போது நீங்கள் அதை இது பண்ணிடுவீங்களா, ஒரு ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்களா, இது வந்து மெடிக்கல் பார்த்தா சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடுமா? இல்லை, கையை வச்சோ உடனே அது மேனிஃபெஸ்டேஷன் ஆகிடும். பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த வியாதியின் பேரை சொல்லி அதட்டுன உடனே அவங்க பொத்துன்னு கீழே விழுவாங்க. இல்லை அது அலக்கழிக்க ஆரம்பிச்சிடும், பிசாசு வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே. இப்போ நேற்று கூட ஒரு அம்மா காலு ஃபுல்லாக 2 காலும் புண்ணு. அது பிசாசு சொல்லுது 3 மாதம்தான் டைம், 3 மாதத்துல இவங்களை நான் காலி பண்ணிட்டேன், எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த உடம்புல நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா பிசாசினால வந்த வியாதி. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு டெலிவரன்ஸ் வேணும். நம்ம டெலிவரன்ஸ் பண்ண தவறிட்டோன்னா அவங்கள அது கொண்டுடும். அது சொன்ன மாதிரி அந்த டைம்ல வியாதியை கொடுத்து அவங்கள எடுத்துரும். ஓகே ஓகே. அப்போ இப்படிப்பட்டவைகளுக்கெல்லாம் ஒரு டெலிவரன்ஸ் வல்லமா அவங்க மேலே வந்து பாயணும். ஓகே. அப்போ அந்த கட்டை உடைக்கும் போது அவங்க விடுதலை ஆயிடுவாங்க. சிலதுக்கு நானே சொல்லுவேன், ஜெபம் பண்ணி பார்ப்பேன், அது சில நேரத்துக்கு ஒரு டிவைன் ஹீலிங் அவங்கள தொட்டு குணமாக்கிடும். ஆண்டவருடைய வல்லமையை அவங்கள வந்து குணமாக்கிடும். சில நேரங்கள் நம்ம விடுதலையும் பிசாசும் ஆடாது, ஆண்டவர் ஜெபம் பண்ணால் அது சுகமும் ஆகாத மாதிரி தெரியும், அவங்க தொடர்ந்து வருவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம், நீங்கள் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து டாக்டரை பார்த்து மருந்து சாப்பிடுங்க. மருந்து மூலியமாக கூட கர்த்தர் உங்களை குணமாக்குவார். இங்கே சமீபத்தில் நான் ஒரு மினிஸ்ட்ரி போயிருந்தேன், திருவள்ளூரோ அது பொன்னேரியோ ஏதோ ஒரு பக்கம். சரி. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டர் அம்மா 18 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை கிடையாது. ஓகே ஓகே. கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு பையனை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் பெரியவன் ஆயிட்டான். இந்த அம்மாவுக்கு 18 வருஷமா அப்படியே இவங்க மலடின்னு அந்த குடும்பம் ஃபுல்லாக இவங்களுக்கு அந்த பட்டத்தை வச்சு வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் பயங்கரமாக அழுது ஜெபம் பண்ணி 18 வருஷம் கழிச்சு அழுது ஜெபம் பண்ணி வாசல்ல வந்து உட்கார்ந்து, ஏன் ஆண்டவரே நீங்க என்னை இப்படி பண்ணிட்டீங்க, சரி என்னை மலடியா படிச்சிட்டீங்களா ஆண்டவரே, எல்லாரும் நிந்திக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க. அப்போ பார்த்தா திடீர்னு அந்த வாசலில் ஒரு பேப்பர் கிடந்திருக்குது, ஃபர்டிலிட்டி சென்டர், ஓகே கருத்தரிப்பு மையம். இந்த இடத்துல வந்து டெஸ்டிமனிலாம் போட்டிருக்கிறாங்களாம், இவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு. இதை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஆண்டவர் சொல்கிறாரா, நீ இங்கே எழுந்துப்போ, உனக்கு நான் குழந்தை பாக்கியத்தை தருவேன். அப்போ அதை எடுத்துட்டு அவர் கணவரை கூட்டிட்டு 18 வருஷம் கழிச்சு போயிருக்காங்க. 18 வருஷம் கழிச்சு அங்க போய் 2 மாசத்துல குழந்தை தான் கிடைச்சு. அப்ப தேவன் சில நேரங்கள் பாருங்க, சில இடத்துல அனுப்பி சில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக என்ன பண்றாரு, கருத்தரிக்கவும் உதவி செய்யறார். அப்ப எல்லாம் பிசாசு கிடையாது, எல்லாம் சாபம் கிடையாது. அது மாதிரி சிலருக்கு அந்த மைண்ட் பிரச்சனை எல்லாம் வருது, மைண்ட்ல ப்ராப்ளம்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் நீங்க சிலது பிசாசினுடையது, சிலது மைண்ட் ப்ராப்ளம், எல்லாமே வந்து அது ஸ்பிரிச்சுவல் அட்டாக் தான். மைண்ட் ப்ராப்ளம் எல்லாம், மைண்ட் ப்ராப்ளம் எல்லாமே இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் அட்டாக். சில சைக்காட்ரிஸ்ட்லாம் ஸ்பிரிச்சுவல் அட்டாக்னு சொல்லும் போது 2 விஷயம் இருக்குது. ஓகே.
ஒன்று பிசாசினால் வரக்கூடியது, ஒன்று தேவனால் வரக்கூடியது. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அவன் மைண்டை பிடிச்சிடுச்சு அது. அதனால தான் என்ன பண்றான், ஈட்டி எடுத்து தாவீதின் மேல எறிறான். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாத பைத்தியக்கார மாதிரி பண்றான். ஸோ பைபிள் சொல்லுது, அவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்தும் ஸ்தோத்தரியாமலும் அப்படி இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்றார், அவர்கள் கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ரோமர் 1. இச்சை ரோகங்களுக்கு கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். தேவனை என்ன பண்றார், சில நேரங்கள்ல ஒரு மனுஷனுடைய மைண்டை பிசாசு கொடுத்துறாரு, இருந்தா பிடிச்சிக்கோ, இவனை கொஞ்ச நாள் இவனை வாட்டி வதச்சி எடு. ஏன்னா இவன் தேவனை என்று அறிந்தும் என்னை ஸ்தோத்தரியாமல் என்னை துதிக்காம அவன் நன்றியெல்லாம் உள்ளவனா இல்லாம போனதுனால இவன் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தேவனே சில நேரங்கள் அதை அனுமதிச்சு விட்டுருவார். அப்ப என்ன ஆகுது, அந்த மைண்ட்ல ஒரு போராட்டம் வந்துடுது. அந்த மைண்டுக்குள்ள டிப்ரெஷன் வந்துடுது. சில ரொம்ப அவங்களால தூங்க முடியாது. ஏதோ சில குழப்பங்கள் அவங்கள வாட்டி வதச்சிக்கிட்டே இருக்கு. அதுல சிலதை நம்ம வந்து பிசாசினால வந்ததை நம்ம அதட்டி அவங்கள கிளியர் பண்ணிட முடியும். அதை நல்லா டெலிவரன்ஸ்குள்ள ஜெபிக்கும் போது அந்த மைண்டு கட்டி. இப்போ சமீபத்தில் ஒரு அம்மா கோயம்புத்தூர் இது பாண்டிச்சேரியிலேருந்து வர ஒரு சிஸ்டர், பல ஆண்டுகளாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர மைண்டில் டிப்ரெஷன் போகிறாங்க. எப்பவுமே அப்படியே அமைதியாக தான் இருப்பாங்க. அவங்களால ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, சிரிக்கவே மாட்டாங்க. அப்போது பாண்டிச்சேரியிலேருந்து அடிக்கடி இங்கே கூட்டத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு விடுதலை கூட்டத்தில் ஒரு வல்லம் அவங்க மேலே இறங்குச்சு. அவ்வளோதான். அந்த நொடி அவங்க தலையில் இருக்கிற கட்டு அப்படி முறிச்சு அப்படி தூக்கி போட்டது போல ஒரு உணர்வு. அந்த நொடியை அவங்க என்ன பண்ணிட்டா, ஃப்ரீ ஆயிட்டாங்க. பல வருஷமா இருந்த அந்த டிப்ரெஷன் அந்த நொடியை அவங்கள விட்டு. அப்போ சில நேரங்கள் ஒரு அபிஷேகம் இறங்கும் போது அந்த மனசுல இருக்கிற கட்டு இந்த மைண்ட் இதெல்லாம் வந்து சைக்காட்ரிஸ்ட்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி இதுலலாம் நம்ம இது வந்து இதுக்கு ஹீலிங் அது அப்படிலாம் நம்ம கிடையாது. மைண்ட் எல்லாமே டோட்டலாகவே பிசாசனுடைய இல்லாட்டி தேவனுடைய அனுமதிக்கிறார், அப்படிதான் அனுமதிக்கிறார், அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் தான் பார்க்குறோம். ஸோ நிறைய காரியங்களை இதில் நம்ம டிஸ்கஸ் உங்கள் டயத்தை நிறைய எடுத்துட்டேன். ஐயா நோ ப்ராப்ளம், அதுக்கு தானே வந்திருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ.